ஓம் சாந்தி. பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லா விஷயத்துலையும் புத்திசாலித்தனமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை, யோசிக்கிறாங்க இது அவங்க சொன்னது தானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அதை நல்லா கவனிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யாருமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா கண்மூடித்தனமா இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஒரு விஷயம் மட்டும் அத்தனை பேர் யோசிச்சாங்க, உண்மை எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முற்பட்டாங்க அப்படின்னா யாருக்கும் அந்த பிரச்சனையுமே என்ன வராது. மேக்சிமம் அந்த பிரச்சனைகளுக்கு தான் என்ன அப்படின்னா அவங்க அதை தேடி போறது. எப்படி இப்ப நோய் வருது அப்படின்னா, என்ன காய்ச்சல் வருது அப்படின்னா டாக்டர் கிட்ட போகும்போது ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. அப்ப நம்ம என்ன சொன்னோம், டாக்டர் எழுதி கொடுக்குறாருங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்ததாக்கா அங்க கொடுக்கும்போது டாக்டர் சைனை பாக்குறாங்க, பார்த்துட்டு தான் என்ன அப்படின்னா மெடிசன் கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா சரியாயிடுது இல்லையா. அப்போ அதே மாதிரி வக்கீலும் என்ன கோர்ட்ல போகும்போது வக்கீலோட சைன் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜட்ஜு உத்தரவு போட்டிருக்காரா அப்படின்ட்டு என்ன சொன்ன செக் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் இல்லையா, அந்த முத்திரை அப்படின்ட்டு. அதாவது அவர்கள் உண்மையானவர்களா அப்படின்ட்டு என்னன்னா பார்க்குற விஷயம். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அது உண்மையாலுமே நீங்கள் போட்ட சைனா, இப்போ ஸ்கூலில் கூட என்ன ப்ரோக்ரஸ் கார்டில் உங்கள் அப்பாவோட சைனா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. அது அப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு இப்போ ஃபோனும் இருக்குது இல்லையா. ப்ரோக்ரஸ் கார்டு வந்திருக்கு, நீங்கள் போட்டதா இல்லை இப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது இப்போ இருக்கிறது தான். இதே விஷயம் ஏன் இது மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா அந்த நுணுக்கமாக போகுது, கவனம் போகுது. ஏன் அப்படின்னா தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லையா. அதுதான். அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை. யார் அப்படின்னா பெரிய பெரிய புத்திசாலிகள் சரிங்களா, எல்லா விதமும் படிச்சிருப்பாங்க, எல்லா சாஸ்திரமும் படிச்சிருப்பாங்க, எல்லா விதமான டிகிரியும் வாங்கியிருப்பாங்க. அவங்க செய்யாத ஹட யோகமே பார்த்தீங்கன்னா இருக்காது. யோகம் அப்படின்ட்டு உடற்பயிற்சி அப்படி இப்படின்ட்டு போகாத கோயில் இருக்காது, படிக்காத புக்ஸ் இருக்காது. அதுதான் பைபிள் படிச்சிருப்பாங்க, குரானை படிச்சிருப்பாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க. அதுதான். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு ஞானம் சொல்லுவாங்க. அதுதான் இதுதான்ப்பா இது அப்படின்ட்டு வாயை திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க 1 மணி நேரம் பேசுவாங்க. ஆமா, நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு பேச முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருமே மேக்சிமம் உடம்புக்கு நோய் டாக்டர் கிட்ட தான் போவோம் சரிங்களா, அது உடலுக்கு தான் இல்லையா. அப்போ இன்னொரு நோயின்னு ஒண்ணு இருக்குது சரிங்களா, பிரச்சனை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை அப்படின்னா யாரும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, எங்க போறாங்க, கோவிலுக்கு தான் போறாங்க. அப்ப கோவில் அப்படிங்கிறது எதனுடையது அப்படின்னா உடலுக்குடையதா கிடையாது, உயிரினுடையது. உயிருக்கு யார் உயிரினுடைய டாக்டர் சரிங்களா. அதாவது உயிரத்தான் ஆத்மான்னு சொல்றது. ஆத்மாவிற்கு மருத்துவராக சர்ஜனாக பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக யார் இருக்கிறார் அப்படின்னா கடவுள் தான் இருக்கிறார் சரிங்களா. அதுதான். அதனாலதான் என்ன அப்படின்னா இறைவனை தேடி போறது. எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத, கஷ்டத்துல இருந்து நீக்கி இல்லையா. இறைவன் கிட்ட அந்த வேண்டுதல் மட்டுமா வைக்கிறாங்க, அதுக்காக மட்டுமா போறாங்க. எல்லாமே கொண்டு போய் என்ன பண்றது, ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையுமே அவர்கிட்ட ஒப்படைச்சிருது இல்லையா. அதுதான். அவரு நம்ம கொடுத்தது அவர்கிட்ட போயிருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது, மனசுல நினைச்சிட்டு வந்துருவாங்க. அதுதான். அப்ப இறைவன் யார் அப்படின்னா ஆன்மீக மருத்துவர், உடலுக்கு கிடையாது. அதுதான். அப்ப என்னன்னா அந்த ஆத்மா அந்த சந்தோஷத்தை அனுபவம் பண்ணும்போது இல்லையா, சந்தோஷத்தை அனுபவிச்சதாலதான் ஆனந்தமா இருக்குது. அப்ப துக்கம் வரும்போது என்ன ஆகுது, நினைவு அங்க போகுது, இங்க போகல, மருத்துவர்கிட்ட போகல, அங்க போகுது. அதுதான். அப்போ அவர் இறைவன் உண்மையாலுமே சொல்லி இருக்கிறாரா அப்படின்ட்டு மக்கள் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் பிரச்சனையால உங்ககிட்ட வரணும், இறைவனடி சேரணும், ஜோதியோட ஜோதியா கலக்கணும், பிறவாத நிலை அடையணும், உன்னோடே நான் இருந்து விடுகிறேன், முக்தி கூட அப்படின்ட்டு என்ன அப்படின்னா பிரம்மத்தை நோக்கி போகிறது, உடலை விட்டுட்டு ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா.
அதை ஜீவ சமாதி அப்படிம்பாங்க. அப்படி அடைஞ்சு அங்க போய் ஐக்கியமாகிறது, இப்படியெல்லாம் வந்து செய்யறாங்க. இதுலயெல்லாம் வந்து இந்த உண்மை இருக்குதா அப்படின்னா தெரியாது இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது இப்போ என்னை பத்தி நீங்க யாரும் சொல்ல முடியாது, என்னை பத்தி நான் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களை பத்தி நானும் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அது உண்மையா இருக்காது. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, நான் நீங்க ஒண்ணு சொல்றேன். என் கண்ணுக்கு எது தெரியுதோ, என்னோட புத்திக்கு உங்களை பற்றி எந்த விஷயம் எட்டி இருக்குதோ அதை தான் சொல்ல முடியுமே தவிர உங்களுடைய உண்மையான ஒரிஜினல் 100% நான் சொல்ல முடியாது. நீங்களே சொல்லும் போதுதான் அது என்ன தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சொல்லும் போதுதான் இதெல்லாம் உங்களுக்கிட்ட இருக்குதா அப்படின்னு எனக்கு என்ன தெரிய வரும். அந்த மாதிரி கடவுள் பற்றி மனிதர்கள் எழுதியது எப்படி இறைவன் சொல்லியதாக இருக்க முடியும்? அதுதான் விஷயம். ஏன்னா கடவுள் யாருன்னு தெரியாததாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்ப தமிழ் மொழி அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் தமிழ் தானே கூப்பிட முடியும், இங்கிலீஷ்னு கூப்பிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி கடவுள் அப்படின்னு தெரிஞ்சு அத்தனை பேர் ஒன்னதான் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு உருவாக்க மாட்டாங்க. அதுதான். அப்ப எல்லாருமே வந்து இறைவன் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணல அப்படின்னா சொல்ல கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒளியா இருக்கிறார். அதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துவத்துல அதுலயும் ஒளியா இருக்கிறது தான் போட்டிருக்கும். அதே மாதிரி புத்தர் இதுலயும் அதுதான் போட்டிருக்கும், ஜப்பானியர்களோட இதுலயும் அதுதான் போட்டிருக்கும். அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்திலயும் அதே தான் இருக்குது. முஸ்லீம் அப்படிங்கும் போது என்ன ஒளியா இருக்கக்கூடியவர் அப்படின்ட்டு தான் இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒளியா இருக்கக்கூடியவர் தான் இருக்கும். எந்த ஒளியா இருக்கிறார், எந்த ஒளியா இருக்கிறார் எதுன்னு தெரியாததாலதான் ஒளி அப்படிங்கிற ஒரு பேர்ல சொல்லிட்டாங்க. பட் ஆனா என்ன ஒளியாக இருக்கிறார், உயிர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் தான் என்ன நமக்கு தெரியாது. அதுதான். அப்போ இறைவன் அப்படிங்கிறவர் நம்ம போறோம், நாம உயிர், நம்ம ஒருத்தர்கிட்ட போறோம்னா அவர் ஒரு உயிரா தானே இருக்க முடியும், உடலா இருக்க முடியுமா? அதுதான். அப்ப என்ன கல்லும் முள்ளும் இருப்பவரே அப்படின்னா எப்படி உயிர் கல்லுக்குள்ள போக முடியும்? அப்ப அது என்னன்னா கடவுளை பற்றி மகிமை அப்படின்ட்டு சொல்றதுல கண்மூடித்தனமா பேசுறது உண்மை கிடையாது. அந்த மாதிரி பக்தி அப்படிங்கும் போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா பொய்கள் எழுதி இருக்கப்படுது. அதாவது கண்மூடித்தனமா எழுதப்பட்ட கதைகள், அது உண்மை கிடையாது. சரிங்களா? அதுதான். அந்த விஷயத்துல இறைவன் அப்படிங்கிற விஷயத்துல பகவத்கீதையை படிக்கிறது, சரிங்களா, பல்வேறு மதங்களில் இருக்கக்கூடிய புனித நூல்களை படிக்கிறது. சரிங்களா? இப்போ இந்து எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பகவத்கீதை தான் வச்சிருப்பாங்க, மகாபாரத போர், ராமாயணம் இதைதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் இறைவன் ஒருவராதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்க முடியும். அதனுடைய சுவடுகள் தான் என்ன பரமாத்மா அப்படின்ட்டு இருக்கிறது. அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயமே என்னன்னா இறைவன் சொன்னது கிடையாது. பகவத்கீதையை வியாசர் சொல்றார், அதே மாதிரி ராமாயணத்தையும் ஒருத்தர் சொல்றார். சரிங்க? இன்னும் வந்து ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டிருக்குது. அது அப்ப கம்பராமாயணம் அப்படிங்கும் போது கம்பர் அப்படிங்கிறதும், வசிஷ்டர் அப்படிங்கும் போது யோக வசிஷ்டர் அப்படிங்கிறது உபநிடங்களை எழுதுறது அப்படின்ட்டும், திருமூலர் வந்து ஒன்று தான் சொல்றாரு, வள்ளலார வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றாரு, விவேகானந்தர் யோகா அப்படிங்கிற விஷயத்துல ஒண்ணு சொல்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்னன்னா தன்னுடைய விஷயங்கள், அதாவது கடவுளை பற்றியும் இதை பற்றி டெபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னோட விஷயத்த நான் தான் சொல்ல முடியும், மற்றவங்க என்னை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவங்க சொல்றது என்ன அப்படின்னா டெபினிஷன்ஸ். சரிங்க? அதை பற்றிய வரவிலக்கணம் கொடுப்பவர்கள். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. இறைவன் நேரடியா சொல்ற, முதல்ல இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு யாராவது சொல்ல முடியாது. சரிங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா தூணிலும் இருப்பார் துரும் போயிடுவாங்க. யாரும் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அதுக்கு முடிவும் இருக்காது. அதுதான். கேட்டாங்கன்னா வேதங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான். ஒரு சில பிராமணர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நாங்க தான் கடவுளை உருவாக்குறது அப்படிம்பாங்க. அதுதான். அப்ப உயிரே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, அதுல என்ன ஏது இருக்குது, எது ஈடாது அப்படின்ட்டு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா அந்த ஒரு யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம தான் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேசுவாங்க. அதுதான். ஆனா உண்மையான விஷயம், சரிங்களா, கடவுள் அப்படின்ட்டு நீங்க விருப்பப்பட்டீங்க, கடவுள் சொல்றதா நம்ம கேட்கணும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் இல்லையா? 2500 வருஷம் தான் பக்தி நடந்தது. நம்மளை பார்த்துதான் மற்ற தர்மத்தினவர்கள் புனித நூலை எழுதினது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் கடவுளை வணங்கக்கூடிய பக்தி முறையை துவங்கினது. சரிங்க? இதுதான் உண்மை. இந்த உண்மையை வந்து யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பக்தி யாரால துவங்கப்பட்டுச்சுன்னு கோவில் இருக்கிற பூஜாரிகள் மட்டும் கிடையாது, எழுதுற சாஸ்திரவாதி அத்தனையும் போய் கேட்டு பாருங்க. ஏன் கவர்மெண்ட் யார வேணாலும் கேட்டு பாருங்க, தெரியாது. ஆனா எப்ப துவங்குச்சு அப்படின்னா
2490 வருடங்கள் 490 வருடங்களுக்கு முன்னர் பிறந்த விக்ரமாதித்ய மன்னர் என்னும் பாரதத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அவர் எந்த தர்மம் அப்படின்னா தேவதா தர்மம் அப்படின்ட்டு. சரிங்களா? அவர் தேவதா தர்மம் தான். அவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா பக்தியை தோங்குறார். ஏன் அவர் பக்தியை தோங்குறார்? அதுக்கு முன்னாடி பக்தி கிடையவே கிடையாது. சரிங்களா? பாரதத்தில் இருந்தது தேவதா தர்மம். அப்போ பாரதம் எவ்வளவு பெருசுன்னா சிறுசுதான். வெறும் 33 பேர் கொண்ட ஒரு மிக சிறிய இடம் தான். தமிழ்நாட்டுல ஒரு 30% அவ்வளவுதான். சரி, அதுதான் பாரதம். இப்ப இருக்கிறது பாரதம் கிடையாது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா உலகம் எல்லையற்றதா இருக்குது. அதுதான் முழு அன்னப்பறவை மாதிரி பாத்தீங்கன்னா பெருசா இருக்குது. எத்தனை 100, 115 கோடி 120 கோடி பக்கமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா பாரதத்தை சேர்ந்தவர்கள் பாரதமும் பாத்தீங்கன்னா கிடையாது. அதாவது அந்த பொன்னுலக பாரதம் இது கிடையாது. சரிங்களா? அதுதான். அப்ப இருந்த தர்மம் என்னன்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். சரிங்களா? அந்த தர்மத்துல அத்தனை பேரும் பிறந்தது எப்படின்னா யோக பலத்துல தான் பிறகுறாங்க. ஏன் அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிற உணர்வுல முழுமையா இருக்கிறாங்க. அதனால அந்த குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற காரணத்தால எப்பவுமே பாத்தீங்கன்னா துக்கம் அனுபவிக்கிறது இல்லை. அதனால கடவுளை நினைக்கிறது இல்லை. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜாலியா தான் இருப்பாங்க. அதுதான். அப்ப பாத்தீங்கன்னா அத்தனை பேர்கிட்டயும் நிறைய செல்வங்கள் இருந்து தூய்மையாக எந்த அளவு நம்ம இருக்கிறோமோ, உடலில் எந்த அளவுக்கு தூய்மை சக்தி நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே, ஏன்னா நம்ம 5 தத்துவத்தால உடல்ல இருக்கிறோம். இதனுடைய வெளிப்பாடு இந்த உலகத்துல வெளிப்பாடு. இதே 5 தத்துவம் தான். சரி, அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கிற அதே எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஒரு அணு கூட பாத்தீங்கன்னா மாறாது. அப்ப என்னன்னா தூய்மையா இருக்கிறதால அவ்வளவு செல்வங்கள் நிறைஞ்சதான் பாரதம் இருந்துச்சு. பாரதத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட செல்வங்களுக்கும் ரத்தின கற்களுக்கும் பாத்தீங்கன்னா அளவே கிடையாது. வெளிநாட்டினர்கள் ஏன் வல்லரசா இருக்கிறாங்க? எல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போனதுதான். அளவே பாத்தீங்கன்னா கிடையாது. பாரதத்துக்கு கொள்ளையடிக்க வந்ததே அதுக்குத்தான். மற்ற தர்மத்தினர்கள் வந்ததே அதுக்குத்தான். ஆனா அந்த தர்மம் இப்ப இல்ல. சரிங்களா? அந்த தர்மம் தான் கடவுள் படைத்த தர்மம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரிங்களா? பரமாத்மா, அதாவது கடவுள் படைத்த அந்த தர்மம் தான் தேவதை தர்மம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். சரி, முதல்ல படைக்கக்கூடிய காரணத்தால அதுக்கு ஆதி அப்படின்ட்டு பேர் வச்சு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா துவங்கப்படுது. அதுதான் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அதான் கடவுளுக்கு ராம் அப்படிங்கிற பேர் இருக்குது. அவர் யார் அப்படின்னா சிவன். சரிங்களா? அதுதான் ஆத்மாக்களினுடைய தந்தைத்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த விஷயம் எந்த ஒரு ஆன்மீகவாதிகள், சித்தர்கள், முனிவர்கள் யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியாது. அதுதான் நானே சிவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள போய் உட்காந்து அப்படியே மூழ்கிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு முறையே பாத்தீங்கன்னா கிடையாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட அறியாமையில செய்யற விஷயம். அந்த குழந்தைக்கு ஒன்னும் தெரியலன்னா இப்படி திருத்து முழிக்குது பாருங்க, அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க அவங்க. அதுதான் ஆத்மா ஒருபோதும் பரமாத்மா ஆக முடியாது. பரமாத்மானா என்னன்னா உயர்ந்த ஆத்மா, அதாவது ஆத்மாக்களினுடைய தந்தையத்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றது. சரிங்களா? பரமாத்மாவுக்கு அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகள். சரிங்களா? ஆத்மா அப்படிங்கிறது உயர் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. தாயும் அவர் தான், தந்தையும் அவர் தான். சரிங்களா? பரமாத்மா யாரு அப்படின்னா சிவன். ஆத்மாக்களிலேயே பெயர் கொண்ட ஒருவர் அவர் மட்டும்தான். வேற யாருக்குமே பாத்தீங்கன்னா பெயர் எங்க இருக்கும் அப்படின்னா நாம இங்க பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்துடுறோம். அதனால நம்மளோட பேர் இங்கே சார்ந்ததா தான் இருக்கும். கிருஷ்ணர் அப்படின்னா அந்த ஆத்மா அந்த உடலில் இருக்கக்கூடிய அடையாளத்தை வச்சுதான் சொல்லப்படும். சரிங்களா? அது அப்ப இயேசு அப்படின்னா அந்த உடலை வச்சுதான் அந்த ஆத்மாவினுடைய அடையாளம் சொல்லப்படும். கிறிஸ்து அப்படின்னா இயேசுவோட உடல்ல ஸ்தாபனை செய்த ஆத்மா அப்படின்ட்டு அந்த அடையாளத்தை வச்சுதான் சொல்லப்படும். தனியா அப்படி உயிரினுடைய பெயர் அப்படின்ட்டு சொல்லப்பட மாட்டாது. சரிங்களா? அப்படி உயிருக்கு மட்டும் பெயர் இருக்கக்கூடிய ஒருவர் யாரு அப்படின்னா கடவுள் தான். சரிங்களா? அவரைத்தான் ஆத்மாக்களினுடைய, அதாவது ஆத்மாக்களினுடைய தந்தையை தான் கடவுள்னு சொல்றோம். அவருடைய பெயர் சிவன் அப்படிங்கறது மட்டும்தான் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பரமசிவன் அப்படின்னு சொல்லிட்டு. பரம் அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுடைய உலகம் எது அப்படின்னா ஆத்மாக்களின் உலகம். இந்த உலகம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதுதான். அப்போ நம்ம அங்கிருந்து வரும்போது ஆத்மாக்களை வர இந்த உடல் எடுக்கும் போது அதையும் மறந்துடுறோம், நம்மளையும் மறந்துடுறோம். சரிங்களா? பரமாத்மா அப்படி வர்றது கிடையாது. சரிங்களா? அதுதான். அந்த விதத்துல நாம இங்க அந்த 2500 வருஷம், சரிங்களா, அந்த தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச பாரதம், சரிங்களா, நம்ம எல்லாம் அப்படி தேவதையா வாழ்ந்த அந்த நேரத்தை தான் சொர்க்கம் சொல்றது. அப்ப இருந்த அந்த தர்மம் தான் தேவதா தர்மம் சொல்றது. அதை எப்போ தன்னை ஆத்மான்னு மறந்து
மறுபிரிவின் காரணத்தால. இப்போ 10 வயசுல நான் படிச்ச கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அப்ப என்னன்னா அந்த தர்மத்துல அதிகபட்சம் 20 பிரிவுகளை ஒவ்வொருத்தரும் கடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன எல்லாரும் ஒரே டைம்ல மறக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அத்தனை பேரும் மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தன் ஆத்மான்னு மறக்கும் போது உடலுக்குள்ள இருக்க காரணத்தால உடல் உணர்வுகள் உள்ள எட்டி பார்க்குது. அப்ப என்னன்னா அந்த முதல் உணர்வான காமம் ஏற்பட்டு முதல்ல யார் பிறக்கிறார் அப்படின்னா விக்ரமாதித்ய மன்னர். அந்த துக்கத்தை மறுபடியும் நீக்கணும், மறுபடியும் தூய்மையா யோக பலத்துல பிறக்கணும். அப்ப அது வரைக்கும் யோக பலத்துலதான் அத்தனை பேர் பிறக்கிறாம 33 கோடி பேரும் அப்படிதான் பிறக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா அவர் மட்டும் முதல்ல காமத்துல பிறக்கிறாரு. அதனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த மறுபடியும் தூய்மை ஆக்கணும், பதித பாவனரை வாங்க அப்படின்ட்டு சிவனுக்கு பாத்தீங்கன்னா பரமாத்மா சிவன் அப்படின்ட்டு அப்ப கிடையாது. சிவனுக்கு என்ன அப்படின்னா அவருடைய நினைவாக லிங்கம் வைக்கிறாரு. சரிங்களா? இப்ப நான் பிறந்துட்டேன், என்னோட உருவத்தை தான் வைக்க முடியும். ஆனா பரமாத்மா பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர்றதில்லை. ஒரு ஆத்மா உடல்ல பேசுறதுடைய அடையாளமாக அந்த மேல இருக்கக்கூடிய முட்டையும் அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த விளக்கு போன்ற அமைப்பு வாயை குறிக்குது. அததான் பாத்தீங்கன்னா லிங்கமா வைக்கப்படுது. இதுதான் சிவலிங்கத்தோட அர்த்தம். உயிர் தான் உடலை எடுத்து பேசுது. சரிங்களா? தேவதா தர்மம் இறைவனால படைக்கப்பட்ட தர்மம். அப்ப என்னன்னா அந்த ஆத்மாவுக்கு துக்கம் வரும்போது அந்த தந்தையை நினைவு பண்ணுது. சிவலிங்கமா பாத்தீங்கன்னா அந்த விக்ரமாதித்ய மன்னரா பிறந்த அந்த ஆத்மா என்னன்னா முதல் துக்கத்தை அனுபவிச்சதால துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக அந்த பக்தியை செய்யுது. சரிங்களா? அதுதான் ஒண்ணு சொர்க்கத்தை ஆஸ்தியாக தந்தனுடைய நன்றியோடையும் சேர்த்து துக்கத்தையும் நீக்கணும். இந்த துக்கம் எங்களுக்கு வந்திருக்கு, நீக்கணும் அப்படின்ட்டு தான் முதல் பக்தி ஆரம்பமாகுது. இப்ப பக்தி நடந்து பக்தியே 2500 வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த தர்மத்துல எப்போ காமத்தின் மூலம் இவர் மூலம் தொடர்ந்து வர ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் அத்தனை காமத்தின் பிறப்பு தான். சரிங்களா? ஏன்னா மொத்தம் 33 கோடி பேர் தான் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களே. அவங்க அத்தனை பேர் வந்ததுன்னா அது அதனுடைய அடிப்படை அப்படியே என்ன ஆகுதுன்னா காமத்திற்காக மாற்றப்பட்டுடுது. சரிங்களா? அது அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கு மேல தேக உணர்வு அத்தனை பேருக்கு வந்துடுது. அப்ப காமத்தின் மூலம் பிறந்ததால என்னன்னா தேவதைகள் சொல்ல முடியறது இல்ல. அப்ப என்ன அப்படின்னா அந்த தர்மமும் தேவதா தர்மம் என அழைக்கப்பட முடியாது. அதனால என்னன்னா அப்போது அங்கிருந்த பெரிய இடமான இந்து மாகாணம் அப்படிங்கிற அந்த பெயரை கொண்டு இந்த தர்மமானது என்ன அப்படின்னா அப்படியே மறைய துவங்கி இந்து அப்படிங்கிற பேர்ல என்ன ஆகுதுன்னா இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. மேலும் அப்ப இருந்த முதல் பக்தியான சிவன் தான். சரிங்களா? 500 வருஷம் வரைக்கும். எப்போ திருவள்ளுவர் பிறகு பாத்தீங்களா அவர் பிறந்த 500 வருஷங்களுக்கு பிறகுதான் திருவள்ளுவர் வர்றார் பிறக்கிறார். சரிங்களா? சரியா 400 to 500 அந்த 100 வருஷ காலத்துல தான் பிறக்கிறாரு. திருவள்ளுவர் 20 வருஷத்துலயே என்ன அப்படின்னா கிறிஸ்து பிறந்துடுறாரு. சரிங்களா? அப்ப வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிவன் தான். சரிங்களா? சிவனோட பக்தி தான் அதிகமா இருக்கும், மற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பிறகுதான் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருந்த முதல் மகாராஜா மகாராணியான நாராயணன் ஸ்ரீ மகாலட்சுமி அவங்களோட பூஜைக்குரிய நிலை. ஏன்னா அவங்க தூய்மையா பிறகுறாங்க, அனைத்து சர்வ குணங்களும் நிறைந்தவர்களா இருக்கிறதால அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பூஜை நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம் சீதா. சரிங்களா? அதுதான் மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ராம் சீதா ராமாயணம். ராம் சீதா வேற, இங்கே ராமாயணத்துல சொல்லப்பட்ட கதை வேற. சரிங்களா? அதுதான் அது எப்படி எழுதியிருக்கிறாங்க, அதாவது வியாசர் எழுதின கீதையும் ராமாயணத்தை எழுதிய அந்த கதாபாத்திரமும் உண்மை என்ன அப்படின்னா ஸ்கூல்ல பால் எத்தனை வகை அப்படின்னு கேட்டா அருட்பால் பொருட்பால் அப்படின்ட்டு அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பொதுவா ஆவின் பால் பசும்பால் எருமை பால் அப்படின்ட்டு எழுதுறாங்க பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமா. அப்படி எழுதுனதுதான் இந்த நூல்கள் அத்தனையுமே. சரிங்களா? அதுதான் நாராயணன் தான் சிறிய வயசுல இருக்கும்போது கிருஷ்ணரா சொல்லப்படுறது. சின்ன வயசு கிருஷ்ணர் அப்படின்ட்டு பேரு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு நாராயணன் பெயர் வைக்கப்படுது. சொர்க்கத்தோட முதல் மகாராஜா மகாராணி அவங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த சிலை அவ்வளவு அந்த பூஜைக்குரிய நிலைக்கு இன்னைக்கு பூஜை நடக்குது. சரிங்களா? அத்தனை குணங்கள் நிறைஞ்சதாலதான் உங்களுக்கு அந்த பூஜை யோக பலத்துல பிறக்கிறாங்க. கிறிஸ்து யோக பலத்துல பிறந்தவர் கிடையாது, வெறும் தூய்மையாக மட்டும்தான் பிறந்தாரு. அவர்கிட்ட தெய்வீக குணம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இது போன்ற மகிமையோ பூஜையோ கிடையாது. பிறப்பு அப்படிங்கிற ஒரே காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னா அவர் அத்தனை பேரும் மதிக்கப்படுறாங்க. அதனாலதான் அவர்கள் சொல்றது கேட்கிற விஷயமும் அதனாலதான். அதுதான் பாத்தீங்கன்னா உண்மையும் கூட. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பரமாத்மா அப்படிங்கிற பேர்ல தப்பு பண்றாங்க. ஏன்னா மறந்துட்டாங்க.
இல்லையா? இப்ப 10 வயசுல படிச்ச கொஸ்டின் எனக்கு இருக்குமா? இருக்காது. அப்ப என்னன்னா அந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் 20 பிறவிகளை கடந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு எப்படி தந்தைய அப்படி லிங்கமா வச்சு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த மறதியில் என்ன செய்யறாங்கன்னா பேரை மாத்தி போட்டுடுறாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா அந்த முதல் தவறாகிய பரமாத்மா அப்படிங்கிற இடத்துல சிவனை கொண்டு வராம கிருஷ்ணரை கொண்டு வந்துடுறாங்க. கிருஷ்ணர் சொர்க்கம் பிறப்பிறப்புல வரக்கூடியவர் தேகதாரி. அது அந்த ஒரு பிரிவுதான் அவர் கிருஷ்ணர், அடுத்த பிரிவுல வேற ஒருத்தரை பிறந்துருவார், அவ்வளவுதான். அப்ப அவர் நினைச்ச நினைவு என்ன ஆயிடும்? துண்டிக்கப்பட்டுடும். அப்ப என்னன்னா பரமாத்மா சிவன் அப்படின்ட்டு நினைவு இணைக்க வேண்டிய இடத்துல பேரை மாத்தி போட்டதால துண்டிக்கப்பட்டுருச்சு. அவர் நினைச்ச சக்தி வரும் இல்ல, அந்த ஆத்மா சதப்பிரதானம் ஆயிடும், தூய்மை ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? மாத்தி போட்டதால பாரதம் கீழான நிலையை நோக்கி வந்துருச்சு. இதுதான் விஷயம். சரிங்களா? அதுதான் பக்தி அப்படிங்கிற அத்தனை கதைகளும் மனிதர்களால எழுதப்பட்டதுதான். அதுவும் தன்னை ஆத்மா என்ற மறந்த நிலையில் எழுதப்பட்டதுதான். சரிங்களா? அதுதான் வள்ளலார் பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லுவார், ஜீவகாருண்யம் அப்படின்ட்டு அருட்பெருஞ்சோதி அப்படின்ட்டு அவர் ஒரு விதம், சங்கராச்சாரியார் ஒரு விதம், திருமூலர் ஒரு விதம், போகர் ஒரு விதம், அப்புறம் பாத்தீங்கன்னா நாரதர் ஒரு விதம். இப்படி அதுதான் தேவதா தர்மம் இருக்கும்போது சித்தர்கள் முனிவர்கள் எவருமே பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? அது இல்லற மார்க்கம். சந்நியாசம் பக்தி அப்படிங்கிறது சொர்க்கத்துல கிடையவே கிடையாது. துக்கம் வரும்போதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உருவாகுது. இந்த விவரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த புஸ்தகத்திலையும் படிக்க முடியாது. அதுதான் விஷயம். இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? அப்படி இப்ப அத்தனை பேரும் துக்கத்தினுடைய மலைகள்ல மூழ்கி இருக்கிற இந்த நேரத்துல அதையும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது இல்லையா? ஏன் மதம், மொழி, இனம், ஜாதி, ஏழை, பணக்காரன், குணங்கள் கிடையாது, குணங்கள் எடுக்கிறவன், கோபமா இருக்கிறவன், காமத்துல மூழ்கி இருக்கிறவன், பற்று, பேரசு, அகங்காரம், பணப்பைத்தியம் அப்படின்ட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கல. அதுதான் அப்ப உடல் என்ன செய்யுது ஆகும்னா அரக்கனாக்குது. இதுதான் அசுரன், ராவணன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இதனாலதான் பிரச்சனையும் வருது. அது அப்ப பிரச்சனை வரும்போது இப்ப மக்கள் இந்த விஷயத்தையெல்லாம் பாக்குற மாதிரி இதை தீர்றதுக்காக இறைவன் சொல்லி இருக்கிறாரா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. பகவத்கீதை அப்படியே படிச்சிருவாங்க, அது இறைவன் சொன்னதான் நினைச்சு. இறைவன் நேரடியா சொன்னாரா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அதுதான் விஷயம். ஏன்னா இறைவன் பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரும் இங்க தாயின் கருவறையில் பிறந்து நம்மளை போல மறந்துதான் ஆகணும், கீழான நிலைக்கு வந்துதான் ஆகணும். எப்படி சொர்க்கமா இருக்கும்போது நம்ம தேவதைகளாக அனைத்து குணங்களும் இருந்து ஆத்ம உணர்வுகள் இருந்தோமோ அதே மாதிரி இந்த பல பிறவிகளை எடுத்து இந்த நிலைக்கு வந்துதான் ஆகணும். இதுதான் விதி, இதுதான் இந்த உலகம். அப்படி என்னுடைய நிலையும் கூட. பூமியும் அப்படிதான் இருந்தது, தங்க பூமியா இருந்தது. இப்ப இரும்பு தான் இருக்குது, இரும்புமே இல்லை. எங்கேயுமே பாத்தீங்கன்னா கிடையாது. அதிகமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இல்லை. மண்ணு பாத்தீங்கன்னா உரம் இல்லாம எந்த செடியும் வளர்றது கிடையாது. ஆனா முதல்ல சதப்பிரதானமா இருக்கும்போது விதை மேல இருந்தாலே அந்த செடி வந்துடும். உரம் எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா போடவே மாட்டாங்க. சொர்க்கத்துல உரம் அப்படிங்கிறதே கிடையாது. அத மாட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா போக மாட்டாங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா அதிகமா உரத்துக்காக இது பண்றது, அதிக பயன்பாடு இங்கதான் இருக்குது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுக்கு பூஜை நடக்கும், கோ பூஜை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அங்க அது அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்குது. சரிங்களா? அது அவ்வளவு வெண்மையா இருக்குது, தூய்மையா இருக்கிற காரணத்தால. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதுவும் மனிதர்களோட சேர்ந்து அதுக்கும் பாத்தீங்கன்னா என்ன கோபம் வருது, காமம் வருது. அதுக்கும் பாத்தீங்கன்னா தேக உணர்வுகள் தான் இருக்குது. அதாவது மனிதர்களால அதுவும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்றதுக்கு இறைவன் சொன்னதை படிச்சீங்க அப்படின்றதான் தீருமே தவிர இறைவன் சொல்லியதாக இவர்கள் எழுதிய யோக வசிஷ்டம், திருமூலர் சொன்னது, 18 சித்தர்கள், முனிவர்கள், நாயன்மார்கள் அப்படின்ட்டு இவங்க எழுதி வச்சதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா அவங்கள விட நீங்க மோசமாயிடுவீங்க. அதான் ஏன்னா அப்படி எழுதினவங்க அத்தனை பேரும் மறுபிறவியில இதே நிலையில தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் உண்மையான விஷயம். யாருமே அதாவது கடவுள் பிரவேசமாகி பேசினதுடைய நினைவாகத்தான் லிங்கம் வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற உண்மையை அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கடவுள் ஒருத்தர் தான், நிறைய பேர் கிடையாது. சரிங்களா? ஆத்ம உலகத்தை பரந்தாமம்னு சொல்வோம். பரம பிதா, பிதான்னா தந்தைன்னு அர்த்தம். கிறிஸ்து பிதா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் ஆத்ம உலகத்துல உடல் கிடையாது. அங்க யாருமே பாத்தீங்கன்னா நம்ம பேசுற மாதிரி அங்கெல்லாம் யாரும் பேச முடியாது.
சரிங்களா? அதுதான். அப்ப என்னன்னா அவருக்கு அங்க பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு தெரியாது. பரமபிதாவுக்கு சிவன் அப்படிங்கிற பேருன்னு தெரியாது, பரமபிதான்னு தான் தெரியும். அப்ப என்னன்னா அவர் பிதா அப்படிங்கிற பேர்ல ஒரு குரூப் உருவாக்கிட்டார். இப்ப கிறிஸ்டினா போயிடுச்சா? அப்ப புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு விதமா உருவாக்கி விட்டாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முகமது நபிகள் என்ன பண்றாங்க, ஒளியா இருக்கிறவர் இவர் ஒரு பாதை, அதாவது சிவனை அங்க இருக்கிறவங்க இத்தனை பேர் இத்தனை விதமா பாக்குறாங்க பேசுறாங்க. அப்ப அததான் இங்க மதமா உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் ஒருத்தர் தான். சரிங்களா? ஏன்னா எல்லா வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பரம அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் வரும். பரம் அப்படின்னு அதாவது பரந்தாமத்தை தான் அப்படி சொல்றது. சிவன் எப்பவுமே ஆத்ம உலகத்திலேயே இருப்பவர், நம்மளை போல அவர் பிறப்பெருமை சக்கரத்துல வர்றதில்ல. வந்தா அவர் இந்த நிலைமை தான். அப்ப அவர் வரலன்னா இந்த உலகம் 5000 வருஷத்துக்கு அழிஞ்சு போயிடும். நாமளும் என்ன அவ்வளவுதான், முடிஞ்சோம். நம்ம முதல் நிலையில இந்த சதப்பிரதான நிலைக்கு போக முடியாது. இன்னும் அரக்கர்களாக அடிச்சுக்குவாங்க, பிடிச்சுக்குவாங்க. அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உலகமே என்னன்னா எலும்பு கூட ஆகிடும், அழிஞ்சும் போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திரும்ப புதுப்பிக்கப்படாது. அது இப்ப தங்கம் வந்து மறுபடியும் புதுப்பிப்பு நடக்குது பாத்தீங்களா? இல்லைன்னா என்ன ஆயிடுது, இரும்பு துருமான சுத்தமா அழிஞ்சு போயிடுது. ஆனா அது மறுபடியும் இருக்கும்போது புதுப்பிக்கப்பட்டுறது இல்ல, அதே நிலைக்கு வந்துடுது இல்ல. அது அந்த மாதிரி என்னன்னா இறைவன் என்ன செய்யறாருன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு டைம், இந்த பூமியினுடைய கால அளவு 5000 வருஷம். சரிங்களா? அந்த ஒரே ஒரு டைம் வந்து என்ன செய்யறாருன்னா மறுபடியும் புதுப்பிச்சாரு. அதுதான். அப்படி இந்த பூமியையும் புதுப்பிக்கக்கூடிய அந்த தான் படைப்புங்கிறது. அதான் பிரம்மா அப்படிங்கிற ஒருத்தரோட மனிதர், அதாவது அந்த வயோதிகரோட முதலில் செய்த அந்த விக்ரமாதித்யன் சொன்ன பாத்தீங்களா, அவரு வந்து கடைசி நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? இறுதி பிரிவில் இருக்கிற நேரம் அது 5000 வருஷத்துல கடைசியில் இருக்கிறார். அதான் முதல் பிரிவில கிருஷ்ணா பிறந்ததா அவர் தான் வந்து 2500 வருஷம் நிறைவு பெற்ற அந்த சொர்க்கத்தினுடைய இறுதியில முதல் காமத்தின் துக்கத்துல பிறந்ததும் அவர் தான். இப்ப விக்ரமாதித்ய மன்னரா இன்னொரு இதுல இருக்கார். அப்ப கடைசி அப்படிங்கும் போது கலியுகத்தோட இறுதியில இன்னொருத்தர் தாதா லேக்ராஜ் அப்படிங்கிற பேர்ல வர்றார். அவர் சரீரத்துல வந்துதான் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார். பரமாத்மா சிவன் நேரடியா அவரோட சரீரத்துல வந்து பிரவேசம் ஆகிறார், உடலை எடுக்கிறது கிடையாது. அப்படி என்ன செய்யறாருன்னா அத்தனை விஷயங்களையும் அவருக்கு காட்டுறார். சரிங்களா? அதுதான். அப்படி அவரால் மறுபடியும் புதுப்பிக்கப்படுது. மறுபடியும் அந்த சொர்க்கம் பிரம்மாண்டத்தை சொல்லுவோம், பிரம்மாண்டத்தை படைக்கிறதுக்காக அவருக்கு பிரம்மா அப்படின்ட்டு பேர் வைக்கப்படுது. அதனாலதான் பக்தியில வந்து பிரம்மா அப்படிங்கிற கொண்டு 4 தலைகளை காட்டியிருக்கிறது. 4 தலை அப்படிங்கிறது நம்மளோட பல ஜென்மத்தினுடைய, அதாவது நமக்கு பல முகங்கள் இருக்குது, அதனோட அடையாளம். சரிங்களா? பல முகத்தோட இறுதி தருணத்துல மறுபடியும் படைப்பு நடக்குது. அவ்வளவுதான். சரி, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான முகங்கள் அப்படிங்கிறது கிடையாது, பல ஜென்மங்களினுடைய நிறைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்குது. அதெல்லாம் வந்து அதனுடைய உண்மையான அர்த்தம் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. சரிங்களா? ஆத்ம உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு முகம். சரிங்களா? அதுதான் நம்மளோட உண்மையான இது. பிறகு பூமிக்கு வரும்போது நம்மளுடைய உயர்ந்த முதல் தேவதை பிறவிக்கு ஒரு முகம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இறைவன் வரக்கூடிய அந்த நேரத்துல மறுபடியும் நம்மள தூய்மையாகிற அந்த ஒரு பிறவிக்கு ஒரு முகம், அது பிராமண பிறவி அப்படிங்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தூய்மையாகி இந்த உடலை விடும்போது சூக்ஷ்ம உலகத்துக்கு போறோம். அது வந்து தேவதையின் நிலை, சூக்ஷ்ம தேவதை அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த சூக்ஷ்ம தேவதைக்காக இன்னொரு முகம் கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதுதான். இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை முகங்கள் இருக்கிறதாக அவர் மூலம் இறைவன் வந்து பேசக்கூடிய இன்னொரு முகம், அதுதான் 4வது முகம் அப்படிங்கிறது. சரிங்களா? படைப்பினுடைய முகமாக வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் விஷயம். படைக்கிறதுக்கு பிரம்மா மூலியமா இருக்கிறது செய்யறத போலையும் அந்த இப்படி பழைய உலகத்தை மறுபடியும் புதுப்பிப்புக்காக விநாசம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பு யார்கிட்ட வருது அப்படின்னா சங்கரர் அப்படின்ட்டு சிவன் நினைச்சிட்டு ஒரு உருவம் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அது யாருன்னா சங்கரர். இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு, அவரைத்தான் சிவனா இங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரைத்தான். பட் ஆனா அவர் சிவன் கிடையாது. சரிங்களா? அழிவிற்காக நியமிக்கப்படும். எப்படி படைப்புக்காக பிரம்மா நியமிக்கப்படுகிறாரோ அவர் உடலை வந்து படைக்கிறாரோ அதே மாதிரி விநாசத்துக்கு அப்படின்ட்டு யாரை நியமிக்கிறார் அப்படின்னா அந்த சங்கரரை வழிபடுறாரு. சரி, அந்த சங்கர் பரமாத்மா சிவனுடைய நினைவிலேயே இருக்கிறார். அதனாலதான் ஜபம் பண்ற மாதிரி காட்டுறது. சரிங்களா? யாரையும் நினைக்காம அவர் நினைவிலேயே அப்படி மூழ்கி இருக்கார். அவருக்கு இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. எப்ப அந்த படைப்பின் தருணம் வருதோ அப்ப விநாசத்தின் தருணம் ஏற்படும் போது அவர் இங்க அப்பதான் அவருக்கு தொடர்பே வரும். சிவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த உலகத்துக்கு வேலை. அதுவும் இங்க வரமாட்டார். அங்கிருந்து அந்த விநாசத்தினுடைய தூண்டுதல் எண்ணங்களை கொடுத்துருவார். அப்ப என்னன்னா யார் காபம் கோபம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் சிக்கிக்குவாங்க. அப்போ ஒருத்தருக்கு கோபம் இன்னொருத்தருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன
அப்படிதான் உலகப்போர் ஸ்டார்ட் ஆகும். சரி, அமைதி, ஒரு அமைதி இன்னொரு அமைதியை தாக்காது, துக்கப்படுத்தாது, சுகம் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா கோபம் என்ன ஆகும்? நெருப்பு பிடிச்சிக்கும், அழிஞ்சு போயிடும். அதுதான் பாத்தீங்கன்னா நடக்கும். அந்த விநாசத்தினுடைய தூண்டுதலை தான் பாத்தீங்கன்னா அவர் செய்வார். வேற எந்த ஒரு செயலும் பாத்தீங்கன்னா அவர் செய்யறது இல்லை. சரிங்களா? அதுதான் விஷயம். இதுதான் பாத்தீங்கன்னா சிவன் கடவுள் அப்படின்ட்டு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலைகள் தொடர்பு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? பரமாத்மா சிவன் அப்படிங்கிறது ஆத்மாக்களினுடைய தந்தை. நமக்கு பிரச்சனை என்று நோய் பலவிதமான இது இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வு யாருகிட்ட இருக்குதுன்னா அவர்கிட்ட இருக்குது. அப்ப அவர் சொல்றது கேட்டீங்க அப்படின்னா தான் என்ன ஆகும்? அனைத்தும் நீங்க நம்ம மறுபடியும் அந்த சுகம் நிறைந்த தேவதைகளாக சதோபிரதானமாக ஆகும். மனிதர்கள் எழுதிய இந்த மகாபாரதம், கீதை, பைபிள், குரான் இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா இதுலயே 1008 இருக்குது. காமம் சார்ந்து, கோபம் சார்ந்து அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா இதுல வருது. இதனாலதான் நமக்கு பிரச்சனையே வந்தது. அப்ப இதை மையமா வச்சு எழுதுற அத்தனையும் பிரச்சனையை தீர்க்காது, இன்னும் தான் அதிகமாக தான் வளர்த்துட்டு. அதுதான். அப்ப இறைவன் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? இறைவன் சொன்னாரா? வியாசர் தான் சொன்னாரு. பகவத்கீதையை வியாசர் தான் எழுதினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமாயணம், இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லும் போது வசிஷ்டர் ஒண்ணு எழுதுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா வள்ளலார் ஒண்ணு சொல்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா நடக்குது. அப்ப ஒவ்வொரு சிவபுராணம், விஷ்ணு புராணம் ஒவ்வொரு எழுதுறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது. அதை படிச்சீங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது. அதுதான். அப்ப இறைவன் நேரடியா என்ன சொல்றார், எப்படி டாக்டர் கிட்ட டைரக்டா போய் தீர்த்தோ அதே மாதிரி இறைவன் என்ன சொல்றார் அப்படிங்கிற அந்த உண்மையான அததான் ஞானம் அப்படிங்கிறது. மனிதர்கள் பேசினா அது வார்த்தை தான், அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதிகபட்சமா சொன்னா பொன்மொழிகள் சொல்லலாம். சரிங்களா? நல்ல வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இறைவன் பேசுறது என்னன்னா நம்ம பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் கிடையாது, நம்மள அந்த உயர்ந்த நிலையான தேவதைகளினுடைய அந்த அனைத்து குணங்களும் நிறைச்சிக்கிறோம். அவர் சொல்ற அந்த ஞானத்தை கேட்டு நம்மளை மாத்திக்கிட்டு அவ்வளவு உயர்ந்த நிலையை அடையிறதால அதை ஞானம் அப்படின்னு சொல்றோம். இறைவன் கொடுக்கிற ஞானம் அவ்வளவு உயர்ந்தது. அதனால நமக்குள்ள அவ்வளவு மாற்றம் நடக்கும். சரிங்களா? அதுதான். அப்ப அந்த ஞானத்தை படிச்சீங்கன்னா உங்களோட அத்தனை பிரச்சனையுமே தீரும். சரிங்களா? மனிதர்கள் சொல்லக்கூடிய எதை படிச்சீங்கன்னாலும் உங்களால காமத்தை விட முடியாது. ஆனா இறைவன் சொல்ற ஞானத்தால அடுத்த நொடியை விட்டுடுவீங்க. ஏன் அப்படின்னா காமம் தவறு. ஏன் தவறு? உடம்புல சக்தி காலி ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறவி ஏழை ஆயிடுவீங்க. அந்த உண்மையை புரிய வைக்கிறார். அதே மாதிரி அடுத்த பிறவியில கருப்பா பிறப்பீங்க. அந்த உண்மையை சொல்றதால என்னன்னா ஆத்மாவுக்கு புரியும். இதே மனிதர்களுக்கு அந்த உண்மை தெரியாது. அதனால எவ்வளவுதான் நீங்க சொன்னீங்கன்னாலும் இங்க கேட்டுட்டு அங்க போய் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பான். அதுதான் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி காமம் தவறு அப்படின்ட்டு இங்க இருக்கிற யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியாது. இதனாலதான் நமக்கு ஏழையாக இப்படி இருக்கிறோம். அதான் ஒரு சிலர் எல்லாம் ரோட்ல கைகால் மூணு மட்டும் இருப்பாங்க, எதுவும் இல்லாம இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் நடந்து வரும்போது இறைவா உனக்கு கண்ணே இல்லையே, எப்படி இல்லையா படைச்சிருக்கிறியா அப்படின்ட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. பாவ கணக்குக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குது. உடல்னு பாக்குறதால அது தெரியாது, இறைவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அத உடலுக்குள்ள இருக்கிற உயிர் செஞ்ச கர்மத்துக்கு கிடைச்ச தண்டனை அப்படிங்கிறது தான் அதனோட இது. போன பிறவியில செஞ்சுட்டு இதை அனுபவிச்சிருக்குது. இறைவன் அந்த பார்வை, அததான் ஞானக்கண் அப்படிங்கிறது. உண்மையை தெரிஞ்சு ஒவ்வொருத்தரையும் பாருங்க. நீங்க உடல் கிடையாது, உயிர். உயிருக்குள்ள சிடிக்குள்ளதான் அத்தனை விவரம் இருக்குது. டிவிடி பிளேயர் நீங்க கிடையாது. நீங்க உயிர் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். அப்ப பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணி தண்டனை அனுப்பிக்கணும், தப்பு பண்ணிருக்கான் கர்மத்துக்கு, அப்படி அந்த ஞானம் தெரிஞ்சு நீங்க போயிடுவீங்க, ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆத்மா அந்த ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். அப்ப ஏதோ ஒரு நிறைய பாவம் செஞ்சாலும் ஒரு சின்ன புண்ணியம் செஞ்சிருந்தது அப்படின்னாலும் அதுக்கு ஏதாவது ஒருத்தர் மூலமா உதவி கிடைச்சிடும். இதுதான் கர்மத்தின் விதி அப்படிங்கிறது. அப்ப இறைவன் என்னன்னா அந்த உண்மையை சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னா உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றார். அது இறைவன் கொடுக்கிற ஞானம் உங்களோ அந்த உயர்ந்த தேவதையாக என்ன 16 கலைகளும் நிறைய பெற்ற அனைத்து தெய்வீக குணங்களும் 36 தெய்வீக குணங்களும் நிறைஞ்ச தேவதைகளாக தனக்கு சமமாகவே என்னன்னா ஞானத்தை கொடுத்து மாத்துற. அப்ப அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கக்கூடிய நேரடி மகா வாக்கியம் முரளி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன எல்லாமே தீருமே தவிர இறைவன் சொல்லியதாக. ஏன்னா படிக்கிற அத்தனை பேரும் இறைவன் சொன்னாரா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அதுதான். அப்ப இறைவன் சொல்றாரா அப்படின்ட்டு யாராவது பார்க்க முற்பட்டீங்க
இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் தான் அனைத்தும் தீரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யுங்க அப்படின்னா, இறைவன் நேரடியாக கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை தினமும் படிங்க. சரிங்களா? அதான் ஏன் இந்த விஷயத்தை இப்போ சொல்றோம் அப்படின்னா, இறைவன் வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குது அப்படின்னா 89 வருஷம் ஆயிடுச்சு. பாரதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவதாதர் சொர்க்கமா இருந்துச்சு. சரிங்களா? சொர்க்கமா இருந்துச்சு. அதனுடைய அடையாளங்கள் தான் லட்சுமி நாராயணனுடைய சிலை. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழான நிலையில இருக்கு. இந்த படைப்பு நடந்து முடிஞ்சது. பிரம்மா மூலம் படைப்பு நடந்தாச்சு. அந்த வயோதிகரோட சரீரத்துல வந்தாச்சு. சரிங்களா? விநாசம் மட்டும் இன்னும் சங்கர் மூலமா மிச்சம் இருக்கு. அதுதான். அப்போ நிறைய பேர் என்னன்னா ஞானத்தை எல்லாம் படிச்சு மறுபடியும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? பிரம்மா குமாரிகள் அப்படிங்கிறது பரமாத்மா சிவன் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல உருவாகக்கூடியவர். அதாவது என்னன்னா, இப்ப ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க படிக்கிறீங்கன்னா நீங்களும் பிரம்மகுமாரி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனோட நேரடி குழந்தைகள் அர்த்தம். முகத்தினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாக முதல் ஆகுறீங்க. ஞானத்தை தெரிஞ்சு ஞானத்தினுடைய அறிமுகம் மூலம் அவருக்கு இப்ப குழந்தை ஆகுறீங்க, தத்தெடுக்கப்படுபவர்கள் ஆகுறீங்க. அதை நிறைய பேர் குழந்தைங்க தத்தெடுக்கிறாங்க பார்த்தீங்க. அந்த மாதிரி என்ன ஞானத்தின் மூலம் இறைவனோட குழந்தை ஆகுறீங்க. இப்ப சொர்க்கத்தின் ஆஸ்தி உங்களுக்கு இப்ப படிப்பின் மூலம் கிடைக்குது. சரிங்களா? இதனால வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துக்கங்களும் நீங்குது. சரிங்களா? அதுதான் இறைவன் கொடுக்கிற அந்த ஞானம் தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அனைத்து ராஜயோக தியான நிலையங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீ. வீடியோக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுதான் அந்த ஞானத்தை படிச்சீங்க அப்படின்னா தான் நம்ம இத்தனை பிறவிகள் எடுக்கும்போது என்னென்ன சம்பவம் எல்லாம் நடந்தது, பாரதம் என்ன நிலையில இருந்துச்சு, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க, எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல வரும். அந்த ஞானத்தை கேட்கும் போதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு குஷி வரும். வயிறு நிறையும் போது, வயிறு நிறைய அப்படிங்கிறத விட வயிறு காலியாகும் போது அந்த சாப்பாடு கிடைக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ வர திருப்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதை நீங்க அந்த முரளி படிக்கும் போது கிடைக்கும். ஏன்னா அதுதான் இறைவன் கொடுக்குற வார்த்தை. அந்த வார்த்தையில தான் எல்லா ஆளியும், அந்த வார்த்தையில தான் அனைத்து சந்தோஷங்களும் மறுபடியும் வரும். சரிங்களா? அதுதான். அப்ப என்னன்னா, அவர் படிக்கிற ஞானத்தால அந்த உயர்ந்த நிலை அடையிறீங்க. அவர் நினைவு ஆத்மா எப்படி தூய்மையாகும் அப்படின்னா, இப்ப நான் இந்த கலர்ல இருக்கிறேன்னா பல பேருக்கு என்ன பாத்தீங்கன்னா என்ன கருப்பு நிறம் இல்லை, மாநிறம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமத்துல அதிகம் கிடையாது. அப்ப கோபம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பேராசையும் இருக்குது, சொல்றதுக்கு இல்லை. அப்ப என்னன்னா இதுக்கு தகுந்த உடலும் ஆத்மா இந்த நிலை இந்த கலர்ல தான் இருக்குது. அப்ப என்னன்னா பரமாத்மாவை தன்னை புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யறதால, அவரை மட்டும் நினைவு செய்யறதால ஆத்மா கிரகிக்கக்கூடிய சக்தி மூலம் என்ன ஆகுதுன்னா தூய்மை ஆகுது. பரமாத்மாவை நினைச்சாதான் தூய்மை ஆவீங்க. சரிங்களா? இதுதான் விஷயம். ஒண்ணு ஞானத்தின் மூலம் புத்திசாலி ஆகிறோம், அதே நேரம் நினைவின் மூலம். இந்த நினைவைத்தான் வந்து பாத்தீங்கன்னா யோகான்னு சொல்றது. மனிதர்கள் உருவாக்கிய அர்த்தங்கள் மட்டும் கிடையாது, எத்தனை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. குப்பையாட்டம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. 100 1000 அர்த்தங்கள் இருக்குது யோகாக்கு. ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மோசமா இப்போ அததான் கீழான நிலை அப்படிங்க. குரங்கு மாதிரி இருக்கிறாங்க. ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா குரங்கு சேனைகளை இறைவன் இயக்குன வழிநடத்துற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? ராமர் வழிநடத்துற மாதிரி பரமாத்மா சிவனுக்கு தான் ராம் அப்படிங்கிற பேர். சரிங்களா? அல்லாஹ் அப்படிங்கிறது அவரு தான், பரமபிதா அப்படிங்கிறது அவரு தான், பரமசிவன் அப்படிங்கிறதும் அவரு தான், ஈஸ்வரன், ராமர். சரி, இன்னும் நிறைய பேர் அத்தனை தர்மத்தினர்கள் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரு தான். சரிங்களா? அதுதான் மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா அவர் எதுவும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுதான் நம்மள வந்து துக்கம் அப்படின்ட்டு நினைக்கும் போது துக்கத்தை தீக்கிறதுக்காக அவர்கிட்ட அவர் நேரடியா சொல்றாரா அப்படிங்கிற விஷயத்த இப்ப யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதே கிடையாது. அதுதான். ஏன்னா மற்ற நேரங்கள் அவர் வர்றதில்லை. இறைவன் வர்ற இந்த நேரத்திலேயாவது அவர் சொல்ற விஷயத்த கேட்டா நிச்சயமா என்ன உயர்ந்த பலன் அடைவீங்க. மற்ற பிரிவில் அப்படி பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பிரிவில் அவர் கொடுக்குற ஞானத்தை படிச்சு நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க தூய்மையாவீங்க. படிக்கிறது மூலியமா சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடைவீங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு உறுதி. சரிங்களா? அதுதான். நேரம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? டூ லேட் ஆயிடுச்சு. 1900 பரமாத்மா சிவன் பாரதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா சொர்க்கமே அடைஞ்சது. அதுக்கு வந்ததாலதான் அவங்களுக்கு அவ்வளவு சக்தி ஒற்றுமையா இருந்து என்ன ஆனது அப்படின்னா விடுதலை அப்படின்ட்டு இருக்கிறது. ஆனா எதுல விடுதலை அடைஞ்சாங்க? உடல் ரீதியா தான். ஆனா அசுர குணங்கள்ல இருந்து விடுதலை அடைஞ்சாங்களா?
பாத்தீங்களா அரசியல் என்ன நடக்குது, அரசாங்கத்துல என்ன நடக்குது, ஒவ்வொரு ஊர்ல பஞ்சாயத்துல என்ன நடக்குது, இன்னும் ஏதாவது விட்டு போயிருக்குதா? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைமை தான். ஏன் இப்ப எத்தனை பேர் போய் பேசுறாங்க, தலைவர்கள் எத்தனை பேர், தலைவர்கள் மட்டுமா எல்லாருமே தான். அப்ப என்னன்னா இந்த இதுல இருந்து நீக்கல. அப்ப சுதந்திரம் அப்படிங்கிறது வெறும் உடலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அதுவும் சில நிபந்தனைகளோட தான் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முழு சுதந்திரம் இல்லை. முழு சுதந்திரம் சொர்க்கத்துல தான், இங்க கிடையாது. அப்ப என்னன்னா பரமாத்மா சிவன் அந்த சொர்க்கத்தை கொடுக்கிறார். சொர்க்கம் அப்படிங்கிறது சுதந்திரம். சுதந்திரமே சொர்க்கம், பாரதம் சொர்க்கமா இருக்கிற அந்த நேரம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடையாது. சரிங்களா? அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல அந்த உயர்ந்த நிலையில் இருக்கும்போது தான் அந்த சுதந்திரத்தை மட்டும் இல்லை, அவ்வளவு சுகம் சாந்தி ஜீவன் முக்தி வாழ்க்கையை அடையிறீங்க. அந்த ஆஸ்தியை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பரமாத்மா சிவன் ராஜயோகத்தின் மூலம் உங்களுக்கு கொடுக்கிறார். சரிங்களா? அதான் இது பரமாத்மா சிவன் நேரடியா வந்து கொடுக்கிற ஞானம். சரிங்களா? கடவுள் யாருன்னு மனிதர்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா தன்னை ஆத்மான்னு மறந்துட்டாங்க. இறைவனும் ஒரு ஆத்மா தான் அப்படிங்கிறது என்னன்னா உங்க புத்திக்கு எட்டல. இதை மறந்ததால அதுவும் எட்டல. அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நான் ஒரு புத்தகம் எழுதுறேன்னா என்னோட மனசுல வர எண்ணத்தை வச்சுதான் எழுத முடியும், அவ்வளவுதான். அதே மாதிரி அவர்களும் இந்த புனித நூல்கள் மட்டும் கிடையாது, அப்படி சொல்லப்பட்ட எல்லா விதமான இதுவும் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் அது எப்படி வேணாலும் வந்திருக்கும். சரிங்களா? அதுதான் விஷயம். ஆனா அது அவர்கள் கூறியதை தவிர இறைவன் கூறியது கிடையாது. சரிங்களா? அதுதான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இறைவன் கொடுக்குற நேரடி மகா வாக்கியத்தை என்ன பண்ணுங்கன்னா படிங்க. சரிங்களா? அதுதான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2018 கிடைச்சது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 2024 சொல்றோம், டிசம்பர் 3ஆம் தேதி இன்னைக்கு. அப்ப என்னன்னா இன்னும் எத்தனை வருஷம் போகும் அப்படின்னா 2033 வரைக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்தான். இந்த நார்மல் டைம் இருக்காது. ஏன்னா புதுப்பிப்பு நடந்துருச்சு. சரிங்களா? புதுப்பிப்பு நடந்து நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா சதப்பிரதான எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. சரிங்களா? பிரம்மகுமாரிகளை நோக்கி அத்தனை பேரும் வர்ற அத்தனை பேர் இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு, இறைவன் என்ன சொன்னார் அப்படின்ட்டு அந்த ஞானம் அத்தனையுமே படிக்கக்கூடிய முயற்சி வரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் என்னன்னா ஈடுபட துவங்கிட்டாங்க. சரிங்களா? அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா முழு அர்ப்பணம் தான். இறைவன் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அடுத்த நொடி அர்ப்பணம் தான். நானுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அர்ப்பணமான. அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோபம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரவே வர. நீங்க ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே அதுதான். படகுல இருக்கும்போது தண்ணி உங்களோட கால் மேல படுமா? கிடையாது. அப்ப நீங்க உயிர் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிற கோபம் காமம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாம போயிடும். அதான். இப்ப எப்படி இத்தனை வருஷம் உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த துக்கத்துல மூழ்கிடணும், இதுல மூழ்கிடும், அதே மாதிரி ஆத்ம உணர்வுக்கு வரும்போது ஆத்மாவினுடைய குணங்கள் சர்க்கரைக்கு எப்படி இனிப்பு அப்படிங்கிற சுயகுணம் இருக்குதோ அதே மாதிரி ஆத்மாவினுடைய இயல்பான குணம் என்ன? அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, சுகம், ஞானம், மகிழ்ச்சி. இதுதான் வந்து அன்பினுடைய ஆத்மாவினுடைய இயல்பான சுய குணங்கள். அது 7 ரேஸ் சொல்றோம் பாத்தீங்களா, வானவில் அப்படின்ட்டு. அந்த இயல்பான 7 குணங்கள் தான் நம்மளுடைய ஆத்ம உணர்வுல இருக்கும்போது இப்படிதான் இருக்கும். ரோஜா மலர் மாதிரி இருக்கும். அதுதான் தேவதைகள் சொல்றது. சரிங்களா? இறைவன் மறுபடியும் உங்களை ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வந்து அந்த தெய்வீக குணங்களால உங்களை நிரப்பி ஞானத்தினுடைய அலங்காரம் செய்து சொர்க்கத்துக்கு என்ன செய்யணும் தகுதியாக்குறார். சரிங்களா? இந்த 100 வருஷத்தை படைப்புல உலகத்தையும் புதுப்பிக்கிறார். பிரம்மா மூலம் அந்த பழைய மறைந்த தேவதா தர்மத்தையும் மறுபடியும் புதுப்பிச்சு நம்மளையும் இந்த ஞானம் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க அத்தனை பேரும் தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தான். சரி, யாரெல்லாம் பக்தி செஞ்சு வர்றாங்களோ அத்தனை பேரும் அவர்கள் தான். பல ஜென்மங்கள் இறைவனை தேடி அலைந்தவர்கள். நோய் இருக்கிற எனக்கு தான் டாக்டர் வேணும், நோய் இல்லாத எதுக்கு டாக்டர் வேணும்? அந்த மாதிரி யாருக்கு இறைவன் தேவையோ அவங்க அத்தனை பேரும் இதை தெரிஞ்சுக்கும் போது கெட்டியா பிடிச்சுக்குவாங்க, படிப்பாங்க, நினைவு செஞ்சு தூய்மையாவாங்க. உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்க பூமி சொர்க்கம் ஆயிடும், பிறகு எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அந்த சொர்க்கத்தின் பிறவை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பக்தி. அந்த சொர்க்கம் போல தேவதையாக தூய்மை ஆகிறதுக்கு தான் இவ்வளவு பக்தி. அப்ப அது அடையணும் அப்படின்னா அந்த கொடுக்கிற இறைவனை நீங்க அடையணும்ல, வாங்க. சரிங்களா? அதான் புருவ மத்தியில உங்களை ஆத்மா அப்படிங்கிறத புருவ மத்தியில் இருக்கிறீங்க. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்த்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஃபுல் விவரத்தை போட்டிருப்போம். சரிங்களா? சோ பிரம்மகுமாரிகள் சார்ந்த எந்த வீடியோக்களிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவரங்கள் முழுமையாக நினைக்கப்பட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ராஜயோக தியான நிலையங்கள் போனீங்கன்னா 7 days கோர்ஸ் அப்படின்ட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். பக்தியில எத்தனையோ கொடுத்துட்டீங்க, எத்தனையோ இழந்துட்டீங்க, எல்லாமே ஃப்ரீ தான்.
சரிங்களா? அதுதான் இறைவன் படிப்பையும் கொடுத்து உங்களுக்கு நினைவையும் கற்றுக் கொடுத்து தூய்மையாக்கி தேவதையாக்குறார். நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டு ஆகிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா உயர்ந்த அந்த உண்மையான ஆஸ்தியை அடையுங்க. சரிங்களா? இது போன்று எழுதிய அவர்களினுடைய பாதையில போய் இருக்கிறதையும், அதாவது இருக்கக்கூடிய நேரத்தையும் இழந்துடாதீங்க. சரிங்களா? உண்மையா இறைவன் எப்படி டாக்டர் மருந்து கொடுத்தா சரியாகுமோ அதே மாதிரி இறைவன் கொடுக்கிற ஞானத்தால உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிடுது. சொர்க்கத்துல சுகமே சுகம்தாங்க, துக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனாலதான் சொர்க்கத்தினுடைய சுவடுகளே வந்து பார்த்தீங்கன்னா பாரதத்தில் இல்லை. அதுதான் இப்ப துக்கம் நடந்ததாலதான் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் இது நடந்துக்குது இது நடந்துக்குது இது எழுதி வைக்கிறாங்க. இப்ப சுகமா இருந்துச்சு அப்படின்னா இது நினைப்பீங்களா? பசி நீங்கிருச்சு அப்படின்னா சாப்பாடை பத்தி நினைப்பீங்களா? இல்ல, மறுபடியும் எப்ப பசி வருமோ அப்பதான் என்ன சாப்பாடு செஞ்சுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான். சொர்க்கத்துல சுகமா இருக்கும்போது தந்தையோ கடல்லையோ நினைக்கிறது கிடையாது. நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை பற்றி விவரங்கள் எழுதி வைக்கிறது இல்லை. அதனாலதான் அது சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுகளாக எழுதப்படாமல் இருந்தது. அதிகபட்சமா பேர் மட்டும்தான் நினைவு இருக்குது. கோவில் மட்டும் பூஜை மட்டும்தான் செய்யறோம். அவர் எப்ப பிறந்தாரு எப்படி பிறந்தாரு எந்த விவரமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னா முழுவதும் சுகம் நிறைந்த நிலை, எதையும் எழுதி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் இப்போ ஜெயலலிதா காலத்துல அவ்வளவு துக்கம் நடந்ததாலதான் ஒவ்வொருத்தரும் வரலாற்று பதிவுகள் எழுதப்படுது. நடக்கவே இல்லைன்னு வைங்க, ஏன் எழுதுவாங்க? சுகமா இருக்கிறவன் இது எழுதுற அப்படின்னா போட ஏன் எழுதுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வரலாறுகள் துக்கத்தாக தான் மேக்சிமம் எழுதப்படுது. சரி, சுகத்தில் இருக்கும்போது யாருமே ஒரு விஷயத்தை எழுத மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால வந்து அத்தனை பேருமே வந்து இன்னும் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இன்னும் பணத்தை இழந்துட்டு, அதுவும் இல்லாம இந்த பிராமணர்கள் சொல்ற அந்த ஹோமம் அது இது யோக பயிற்சி அதுதான். ஏன்னா யோகம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா தலையை இப்படி தூக்குறது, மூச்சு பயிற்சி, அந்த பயிற்சி இந்த பயிற்சி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்துறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆன்மீகவாதிகள் அப்படின்ட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதான் பாரதத்தில் அளவே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ இந்த இந்தியாவை பார்த்து எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா யோகா யோகா அப்படின்ட்டு காலையில பெண்கள் உட்பட அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உடலை வந்து என்ன செய்யறாங்க, வலியை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு முறையை இது பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துறாங்க உடலை. சரிங்களா? ஏற்கனவே இந்த கஷ்டம் இருக்குது, அதோட சேர்த்து அதுவும் இல்லாம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை கொடுக்கும். பெண்கள் எல்லாம் எப்படி வந்து அந்த உடற்பயிற்சி செய்ய முடியும்? அது தவறான முறை. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் கிடையாது. சரிங்களா? அதுதான் முதல்ல உயிர், பிறகு சூட்சும உடல், பிறகு இந்த ஸ்தூல உடல், அதுக்கப்புறம் இந்த பஞ்ச தத்துவத்தினால் ஆன உலகம். உயிர் மட்டும் ஆரோக்கியம் ஞானத்தின் மூலம் ஆயிடுச்சு, நினைவின் மூலம் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். உலகம் சொர்க்கமா ஆகிறதே அப்படிதான். சரிங்களா? பக்தி, பகவத்கீதை, புனித நூட்கள், அப்புறம் வந்து இந்த ஆன்மீகவாதிகள் எழுதிய இந்த வள்ளலார் சொன்னார் பாத்தீங்களா, இவரு திருமூலர், போகர் சித்தர், இப்படி 18 இவங்க சொன்னது அத்தனையுமே வந்து எங்க வரும் அப்படின்னா உயிர்கிட்ட வராது, சூக்ஷ்ம உடல்கிட்டையும் வராது, ஸ்தூல உடல் தான் வரும். ஸ்தூல உடல்ல வர்ற அத்தனை விஷயமே என்ன ஆயிடும், ஸ்தூல உடல்லே முடிஞ்சு போயிடும், பூமி நரகம் ஆயிடும். சரிங்க? அவங்களுக்கு எல்லாம் உயிர்னாலே என்னன்னு தெரியாது. உயிரினுடைய தந்தை தான் பரமாத்மா, அவர் பெயர் சிவன் அப்படிங்கறது அவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இறைவன் தன்னோட அறிமுகத்தை நேரடியாகவே வந்து கொடுத்து எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் இருந்த விஷயம் இது கிடையாது. சரி, நேரடியா சிவன் பிரவேசமாகி சொல்றது. சரிங்களா? நம்ம போல அவரும் ஒரு ஆத்மா தான். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட புத்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல தான் அவங்களோட அதிர்ஷ்டம் இருக்குது. ஸோ அதனால அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம பிறந்திருக்கிற இந்த பிறவில இறைவன் வந்து நமக்கு கொடுக்கிற பாக்கியம் அமையிறது மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. சரிங்களா? தங்க யுகம், வெள்ளி யுகம், இரும்பு யுகம் அப்படின்ட்டு நம்ம கலியுகத்தை சொல்றோம். அந்த மாதிரி இறைவன் வந்திருக்கிறது என்னன்னா இதை விட உயர்ந்த வைர யுகம். அது உங்களுக்கு அமையிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பிறப்பு. பிரம்மா உடல்ல வர்றாரு, அவருக்கு நீங்க குழந்தையாகும் போது பிரம்மா குமாரிகள் அப்படின்னா என்ன, பிராமணர்கள்னு அர்த்தம். அதுதான். இப்ப நீங்க தூய்மை ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த பிறவி தேவதை. பிராமண இது ஜென்மம், உடல் ரீதியான பிறவி கிடையாது. ஞானத்தின் மூலம் இப்படி முயற்சி செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட நீங்க ஆகிற அந்த நேரத்தை தான் பிராமணன் அப்படின்னு சொல்றது. பிராமணன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், கடவுளை தெரிந்து கொண்டு கடவுளுக்கு நேரடியாக குழந்தை ஆகிறவன் வந்தான் பிராமணன். சரிங்களா? பிரம்மாவினுடைய குழந்தை, சிவனுடைய நேரடி குழந்தை. பிரம்மா மூலமா அப்படி ஞானத்தின் மூலம் நமக்கு ஆகிறார். நம்மளை தத்தெடுத்து அப்படி நம்மளை மறுபடியும் அந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்குறாரு. அத்தனை பேர் என்ன செய்யுங்க அப்படின்னா
இறைவன் நேரடியாக கொடுக்கக்கூடிய ஞானத்தை படித்து உங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சரிங்களா. கர்ம கணக்கு அழிஞ்சு போயிடும். ஏன்னா அமைதியாவே இருப்பீங்க. பழைய கணக்கு எது வந்தாலும் அமைதியாவே என்ன ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. கோவப்பட்டு அந்த கணக்கு அதிகம் பண்ணிட மாட்டீங்க. அதே மாதிரி தேவையில்லாத கணக்கும் உருவாக்க மாட்டீங்க. அப்ப என்ன எல்லாமே வந்து யோக பலத்திலேயே, அதாவது சிவனை நினைவு செஞ்சுக்கிட்டே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிடுறீங்க. திட்டும் போது அமைதியா இருந்தா போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்ப என்னன்னா நினைவின் மூலியமாக அந்த பழைய கணக்குகள் எல்லாம் யார் யார் என்ன இது வருவாங்க, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க. அப்ப எல்லாம் அமைதியாவே என்ன நான் உயிர் அந்த அந்த நினைவு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களை விளக்கும், அதெல்லாம் கழிஞ்சு போயிடும். புது உலகத்துக்கு ஞானத்தை படித்து தூய்மையான ஆத்மாவாக ஒரு ஆத்மா இன்னொரு அடுத்த பிறவிக்கு வந்து எதை எடுத்துட்டு போகணும், பழக்க வழக்கம், புண்ணிய கர்மம், நம்மளுடைய இறுதி நிலை என்னவோ அதுதான் அடுத்த பிறவினுடைய ஆரம்பம். அப்ப இறைவன் என்னன்னா இறுதி நிலையை தேவதையாக மாத்திடுறாரு. பூமி சொர்க்கமாக ஆகும்போது நீங்க தேவதையா பிறப்பீங்க, யோக பலத்துல பிறப்பீங்க. இதுதான் இறைவன் செய்யறாரு சரிங்களா. ஸோ அதனால என்னன்னா அத்தனை பேருமே வந்து பங்கெடுத்து சரிங்களா, பல பிரிவு நீங்க தேடி இருந்தீங்க அப்படின்னா இறைவன் வந்துட்டாரு. மனிதர்கள் இதைய படிச்சு இன்னும் ஏமாறணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா. இறைவன் சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை தான் கங்கைன்னு சொல்லப்படுது. மனிதர்கள் உடல் ரீதியா பார்த்ததால, உயிர் சார்ந்த விஷயமா இல்லாம உடல் ரீதியா பொருளா பார்த்ததால என்னன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற அந்த கங்கைக்கு போய் குளிச்சா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால உடம்பு தான் ஆளுக்கு தான் அழியும். உயிர் வந்து 5 தத்துவங்களான பொருள் கிடையாது சரிங்களா. உயிர் அப்படிங்கிறது இந்த உலகத்தை சேர்ந்ததே முதல்ல கிடையாது சரிங்களா. ஆத்மாவை பரமாத்மாவை நினைச்சாதான் தூய்மை ஆக முடியும் சரிங்களா. அதைதான் யோகம் அப்படின்னு சொல்றது. யோகம்னா நினைவுன்னு அர்த்தம் சரிங்களா. அதுதான். அப்ப எல்லாரும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு பக்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரிங்களா. எத்தனை பேருக்கு அதிர்ஷ்டம் தெரியல, இந்த அறிமுகத்தை தெரிஞ்சுட்டு பரமாத்மாவினுடைய ஞானத்தை ராஜயோகத்தையும் கற்றுக்கொண்டு சரி தினசரி அந்த ஞானத்துலதான் எல்லாமே இருக்குது. அதோட தந்தையை நினைவு செய்யணும் சரிங்களா. அதோட நினைவு செஞ்சு சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை வந்து எவ்வளவு அடைய முடியுமோ அடையுங்க. அதுதான் உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மொபைல் போனு கல்விகளெல்லாம் கிடைச்சது ஏதோ ஒரு பலன் தான் சரிங்களா. அதுதான். அப்ப அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இறைவனோட ஞானத்தை படிக்கிறதுக்கு பயன்படுத்தி இந்த குறுகிய கால இது அழியறதுக்குள்ள என்ன செய்யணும்னா முழுவதுமா படிச்சு உங்களை எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு மாத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அங்க உயர்ந்த பதவி அடைவேங்க சரிங்களா. அதுதான். அப்ப வந்து சொர்க்கத்துல உயர்ந்த பதவி பக்தர்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவரை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிடணும் சரிங்களா. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அதுதான். அப்ப என்ன ஆயிட்டீங்கன்னா இறைவனுடைய குழந்தை ஆகும்போது நீங்க மதத்தவர் கிடையாது, மொழி பிரிவினர் கிடையாது, ஜாதி கிடையாது, இங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய ஒரே ஒரு குடும்பம், ஈஸ்வரிய பரிவாரம். அதுதான். அப்ப ஏழை பணக்கார வித்தியாசம் கிடையாது, ஜாதி கிடையாது. இறைவன் அப்படிங்கிற ஒரு குழந்தையா வரும்போது அத்தனையுமே நீங்க சொர்க்கத்துல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி, ஒரு தர்மம், ஒரே ஒரு மகாராஜா, ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும் சரிங்களா. தொழில்கள் தான் ஒவ்வொருத்தருக்கு இருக்குமே தவிர இந்த குலம் இந்த அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனாலதான் இங்க துக்கமே கிடையாது. இங்க அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை மறந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை உருவாக்கி வச்சுட்டதால மட்டும் கிடையாது, கடவுளை பல பேரை பிரிச்சு வச்சு இது பண்ணதாலதான் இத்தனை துக்கம். இதுதான் மனித வழி, சாத்தான் வழி அப்படிங்கிறது சரிங்களா. இறைவன் கொடுக்கிற ஞானத்தால அத்தனையும் அழிஞ்சு போயிடுச்சு சரிங்களா. அதனால மிச்சம் இருக்கிற நேரத்தை வந்து நல்ல விதமா பயன்படுத்தி பரமாத்மாவுடைய ஞானத்தை தினமும் அவர் கொடுக்கிற நேரடியான அந்த ஞானத்தை தினமும் படிச்சு முழு விதமான விவரங்களையும் தெரிந்து கொண்டு புத்திசாலியாகி அதே நேரம் அவரை நினைவும் தொடர்ந்து சரிங்களா. அதுதான். அப்போ அதிகமா நினைவு செஞ்சாதான் ஆத்மா தூய்மையாகும் சரிங்களா. ஏன்னா நம்ம 2500 வருஷம் நரகத்துல என்ன அப்படின்னா அதிக பிறவிகள் எடுத்து இப்ப அழுக்கா இருக்கிறோம். அதெல்லாம் நினைவின் மூலமா நீங்கன்னா தான் மறுபடியும் நம்ம அந்த வெண்மை நிறத்துல பிறக்க முடியும். அதுதான் வெண்மை நிறத்துல பிறக்கிறது தூய்மையான நினை அப்படிங்கிறது. அப்ப அந்த நினைவு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ அது மூலமா என்னன்னா நினைவு மட்டும் தினம் ஞானத்தை படித்து அவருடைய அறிமுகத்தை இன்னும் எனக்கு கிடைச்சது நானும் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அதே மாதிரி ஆகும்போது மற்றவர்களும் என்ன பண்ணுங்க, இந்த தகவலை கொடுத்து யார் யாரெல்லாம் பக்தி தீவிரமா செஞ்சிருப்பாங்களோ, குறிப்பா யார் யாரெல்லாம் இறைவனுடைய தேடி அலையக்கூடியவர்கள் அனைவருக்கும் உங்களால இந்த அவர் வந்து கொடுக்கிற நேரடியான ஞானத்தை கொடுக்க முடியுமோ அந்த ஒரு உண்மையான சேவை என்ன செய்யுங்க அப்படின்னா செய்யுங்க. இதுக்கும் உங்களுக்கு அங்க பலன் இருக்குது. சரி, எந்த அளவுக்கு சரியா அந்த அளவுக்கு அங்க உயர்ந்த பதவியும் கூட சரிங்களா. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க.
அதுதான் பகவத்கீதையை படிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அது மனிதர் எழுதியதான். அவரும் மறுபிறவியில் போய் கீழாத நிலையில தான் இருப்பார். சரிங்களா? அவரும் துக்கத்தை சந்திச்சுதான் ஆகணும். அவர் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். யாருமே பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. ஏன்னா பரமாத்மா கிருஷ்ணன்னு போட்டிருக்காரு, பேர் தப்பா போட்டிருக்காரு. அப்ப என் பேர் தப்பா போட்டா அது என்ன ஆகும்? ஏத்துக்க முடியாது இல்ல. இப்ப அந்த மாதிரி கடவுள் பேரே அவர் தப்பா தான் போட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்கள் செய்த செயலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தண்டனை கொடுத்துருவார். சரிங்களா? அதிர்ஷ்டம் நீங்க என்ன அப்படின்னு இப்ப அதுல எல்லாம் படிச்சு மறுபடியும் இறைவன் வந்திருக்கிற இந்த நேரத்துல அதை படிக்காம சரியான இதை படிச்சு பலனடையக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக ஆகுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு உங்களால தெரியப்படுத்த முடியுமோ தெரியப்படுத்துங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த மட்டும் யாரும் யோசிக்கிறது இல்லை. அதுவும் கடவுள் இந்த நேரத்துல அவங்க இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்க அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. அதுதான். அதனால எத்தனை பேரா இருந்தாலும் அவர்களுக்கு இந்த அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய முயற்சி செய்யுங்க. பெரும்பாலும் பக்தி செய்து ஏமாறக்கூடிய அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு உண்மையான பயனுள்ள அந்த பசிக்கு ஏற்ப உணவாக கொடுக்கக்கூடிய அந்த அறிமுகத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா அனைவருக்கும் கொடுக்க முற்படுங்கள். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அருகில் இருக்கக்கூடிய ராஜயோக தியான நிலையங்களில் எல்லா விவரங்களும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான். அதோட நீங்க தினசரி முரளி மற்றும் நினைவு அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? மேலும் விவரங்களுக்கு கீழே கமெண்ட்ல விவரம் வேணும் அப்படின்னா அதையும் நாங்கள் உங்களுக்கு முழுசா சொல்லலாம். அருகில எந்த சென்டர் இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் உங்களுக்கு நேரடியாவே சொல்லுவோம். சரிங்களா? அதுதான். ராஜயோகத்தை இலவசமா கத்துக்கங்க. இறைவனே நேரடியா வர்றது. சரிங்களா? இறைவன் அவரும் ஒரு ஆத்மா தான். நம்ம உடலை எடுக்கிறோம், அவர் உடலில் நேரடியா பிரவேசம் ஆகிற பிரவேசத்துக்கு தான் அவதாரம் பேர். சரிங்களா? ஒரு மனித ஆத்மா இன்னொரு மனித ஆத்மாவை தான் எடுக்க முடியும், வேற எதுக்குள்ளயும் பிரவேசம் ஆக முடியும். இதுதான் உண்மை. சரியா? மேலும் இது ஒரு நாடகம். இதெல்லாம் நீங்க ஞானத்தை தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான். ஸோ அதனால பரமாத்மாவை நேரடியா தெரிஞ்சுக்கக்கூடிய மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த கோடியில் ஒரு அதிர்ஷ்டசாலியாக ஆகக்கூடிய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.